கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய ஸ்தானத்திலே சந்திரன் இருக்கு. வைதீகாலுக்கு நல்ல நாள். யாரெல்லாம் வேத விற்பனர்கள் இருக்கோ நல்ல நாள், யாரெல்லாம் மருத்துவர்கள் இருக்கீங்களோ அவளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நாள். இந்த மாதிரி நாட்களில் தான தர்மங்கள் செய்து ஒரு காரியத்தை ஜெயிக்கலான்னா என்ன தானம் பண்ணலான்னா வைதீகாலுக்கு நம்ம தான தர்மம் செய்வது. யாரெல்லாம் புரோகிதம் பண்ணுறாங்களோ வேத விற்பனர்களாக இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் தர்பை ஒரு கட்டு வாங்கி ஒரு தட்சணை வச்சு கொடுத்து வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் வேலை நிற்கும், வேலை போகாமல் இருக்கும், வேலையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தியாகும். அந்த வைகுண்ட ஏகாதசி அவ்வளோ நல்ல பிராப்தத்தை கொடுக்கும், பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். எந்த தானம் செய்யக்கூடாதுன்னு தெரியுமா? யாருமே செய்யக்கூடாத தானம் வைகுண்ட ஏகாதசியில் சாப்பாடு அன்னதானம் செய்யக்கூடாது, மகா பாவம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இன் ஜென்ரல் ஏகாதசி அன்னைக்கு அன்னதானம் செய்தால் அது வேற ஜென்மத்தை எடுக்கிற மாதிரி இருக்கும். அது சொல்லக்கூடாத ஜென்மம், அவ்வளோ மோசமான ஜென்மமாக நமக்கு மறுபடி எடுக்கணுமா. தயவு கூர்ந்து இன்றைய நாளை பற்றியும் நல்ல தானங்கள் செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு தர்பை வாங்கி தட்சணை வைத்து சுவாமி, அதாவது வேத விற்பனர்களுக்கு நீங்கள் தானம் செய்தீர்கள் என்றால் வேலை நிலைத்திருக்கும். வேலை கிடைக்கலைன்னா கண்டிப்பாக கிடைக்கும், நல்ல மாற்றங்களை கொடுக்கும். தர்பாரண்யேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.